குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஆ கேக்குதுக்கா. ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே. நேத்து பார்த்த டாம் புரிஞ்சுதா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா டாம் பத்தி? புரிஞ்சுதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா அதுல? புரிஞ்சுதுக்கா. டாம் புரிஞ்சுது. ஓகே. இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா ஈவென்ட் லிசனர் பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஆ வந்து ஈவென்ட்னா என்ன அண்ட் தென் ஈவென்ட் ஹேண்ட்லர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஆ வந்து ஈவென்ட் லிசனர் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆ ஈவென்ட் லிசனர் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஈவென்ட் ஹேண்ட்லர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அது கூட நம்ம அட்டாச் பண்ற ஒரு மெத்தட் தான் வந்துட்டு இந்த ஈவென்ட் ஹேண்ட்லர். ஓகேவா? ஸோ ஆ இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஈவென்ட் ஹேண்ட்லர்னா ஈவென்ட் லிசனர் சாரி ஈவென்ட் லிசனர் அப்படின்னா அந்த நடக்கிற ஈவெண்ட்டை லிசன் பண்றவங்க. ஸோ நேம்லயே லிசன் இருக்கா? ஸோ லிசன் பண்றவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீச்சர் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்றாங்கன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே லிசன் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ சொல்ற ம் விஷயத்த, நடக்கிற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, புரிஞ்சுக்கிறதுக்கு பாக்குறோமா? ஸோ அந்த மாதிரிதான். ஓகேவா? ஆ ஓகே. ஸோ அந்த மாதிரி நடக்கிற அந்த ஈவெண்ட்ட வந்து லிசன் பண்ணி அத கரெக்ட்டா கொண்டு போய் நடத்துறது. அதான் வந்துட்டு ஈவென்ட் லிசனர். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் மேல இது வந்து ஓவர் ரைட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது ஆ நான் இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ ஒரு பட்டன் இருக்குன்னு வைங்களேன். அந்த பட்டனுக்கு வந்து நான் 1க்கு மேல நெறைய ஈவென்ட் செட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரே பேஜ்ல. ஸோ அதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த ஈவென்ட் லிசனர். ஓகேவா? அண்ட் தென் இதை ஜெனரேட் பண்றது வந்து யூசரும் ஜெனரேட் பண்ணுவாங்க as well as ஏபிஐ. ஏபிஐ வந்து இப்போதைக்கு கான்செப்ட் இது பண்ணாதீங்க. அது வந்து எப்படியும் நம்ம பேக் எண்ட் படிக்கிறப்போ அது வரும். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜெனரேட் பண்றது யார் தான்? யூசர் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆ அண்ட் தென் நான் என்ன ஈவென்ட் கிரியேட் பண்ணியிருக்கேனோ அந்த ஈவென்ட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா என்னோட வெப் பேஜ்ல அது ரெஸ்பான்ஸே எனக்கு கொடுக்கும். நான் என்ன ஈவென்ட் கிரியேட் பண்ண சொல்லி நான் தான் யூசர். அப்ப நான் என்ன ஈவென்ட் கிரியேட் பண்ண சொல்லி சொல்றேனோ அந்த ஈவெண்ட்டை வந்து அது கிரியேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல நம்ம தான் என்ன பண்றோம், யூசரா இருந்து இந்த ஈவென்ட்ட பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சொல்றப்ப என்ன பண்ணும், ஈவென்ட் லிசனர் வழியா அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? சோ இப்ப இங்க டீச்சர் தான் வந்து நம்ம யூசர் மாரி. நம்ம தான் சொல்றோம். சோ ஸ்டூடெண்ட் தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி. அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா உடையில, அதுதான் வந்து ஈவென்ட் லிசனர் மாரி. ஓகேவா? புரிஞ்சுதா? ஈவென்ட் லிசனர்னா என்னன்னு சொல்லிட்டு புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. சோ அதே மாரி வந்துட்டு இதுல ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்பவும் போல இதுல இன்பில்ட் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. அத யூஸ் பண்ணியே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆ ஓகே. ஸோ அண்ட் தென் ஆட் ஈவென்ட் லிசனர் ஆஃப் மெத்தட். ஸோ இத பத்தி குடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே தான். அதாவது ஈவென்ட் லிசனர் மெத்தட் வந்து நான் எப்படி ஸ்பெசிஃபை பண்றேன்னா, ஒரு எலமெண்ட் வச்சு நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்ப எனக்கு வந்து H1ல வேணுமா? இல்லன்னா P டேக்ல வேணுமா? எந்த இடத்துல எனக்கு அது வந்து பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றத நான் சொல்லணும். ஓகேவா? சொல்லி ஒரு ம் எலமெண்ட்ல நான் ஸ்பெசிஃபை பண்ணி குடுக்கணும். இல்லன்னா ஒரு பட்டன்ல போயிட்டு நான் சொல்லணும். இந்த மாரி இந்த இடத்துல எனக்கு இத பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா, அது நமக்கு இது பண்ணி குடுக்கும். ஓகேவா? வெப் பேஜ்ல அதுக்கேத்த மாதிரி எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அண்ட் ம் தென் இட் டஸ் நாட் ஓவர்ரைட். அதே தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. என்ன ஆகாதுன்னா நெறைய ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் அதே மாரி தான். ஒரு பட்டன் வச்சு இப்ப நான் அந்த பட்டன கிளிக் பண்றப்போ எனக்கு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணு. இதுவே மவுஸ் வந்து ஹவர் ஆகுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ம் ஆமா. ஈவென்ட்ஸ்ல வந்துட்டு ஆன் கிளிக், மவுஸ் ஓவர், அப்புறம் மவுஸ் அவுட் இந்த மாதிரி நிறைய பார்த்தோம்ல. இப்ப நான் ஒரு ம் பட்டன் செட் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்றப்போ எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் கூட்டு போ. இதுவே நான் ஹவர் பண்றப்போ கீழே ஒரு மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ணு. இந்த மாதிரி நான் மல்டிபிள் ஈவென்ட்ஸ் வந்து ஒரு பட்டனுக்கு செட் பண்றேன்னு வைங்களேன். அப்ப எனக்கு ஓவர் ரைட் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து இந்த ஈவென்ட் லிசனர் வந்துட்டு எனக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஆ எஸ், அதான் சொல்லியிருக்காங்க. ஆட் மெனி ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் டு ஒன் எலிமெண்ட். ஒரு பட்டனுக்கோ இல்ல ஒரு டேக்லயே நான் என்ன பண்ணிக்கலாம், நிறைய ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் நம்ம வந்து ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்துட்டு 2 கிளிக் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 2 கிளிக் ஈவென்ட்ஸ்னா நான் ஒரு தடவை கிளிக் பண்றப்போ எனக்கு ஒரு ஒரு மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ணு, ஆர் எனக்கு ஒரு பேஜை காட்டு. இதுவே நான் செகண்ட் டைம் திருப்பி நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு வேற ஒரு பேஜை டிஸ்ப்ளே பண்ணு. அந்த மாதிரி சொல்றது. ஓகேவா?
அதுதான் வந்துட்டு 2 கிளிக் ஈவென்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்றப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், இன்னொரு தடவை கிளிக் பண்றப்போ வேற பேஜ் ஓப்பன் ஆகுறது. ஓகேவா? ம் ஓகே. ஸோ அகைன் அதேதான். ஸோ இப்போ நான் இந்த ஈவென்ட் ஹேண்ட்லர் ஆட் பண்றேன்னு வைங்களேன். ஒண்ணு வந்து நான் டாம் ஆப்ஜெக்ட் மூலமா தான் இது பண்ணணும்னு கிடையாது. எந்த டாம் ஆப்ஜெக்ட்லயும் நான் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி HTML எலமெண்ட்லயும் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டாம் ஆப்ஜெக்ட்னா இது நம்ம பார்த்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அந்த மாதிரி வாங்கணும்ல. ஸோ அப்படியும் நான் ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் டைரக்டா ஒரு HTML எலமெண்ட்லயும் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ சின்டாக்ஸ் வந்து பார்ப்போம். சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா புரியும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இதுல வந்துட்டு ரியாக்ட்ஸ் டு பப்ளிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ பப்ளிங் அப்படின்னா என்னன்னா, சில இப்ப நம்ம சில விஷயம் பண்றோம்னு வைங்களேன் பேஜ்ல பண்ணும்போது ஆக்சுவலா கரெக்டா வெப் பேஜ்ல பாக்குறப்போ கரெக்டா இருக்கும். பட் ஆனா கன்சோல் பண்ணி பாக்குறப்போ சில எரர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவுட்புட் கரெக்டா வந்திருக்கும். பட் ஆனா அதுல வந்துட்டு சில எரர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்துட்டு பப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம நல்ல ரொம்ப ஒரு ப்ரோ கோடரா இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த எரர்லாம் அந்த மாதிரி சால்வ் பண்ற மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதாவது அவுட்புட் கரெக்டா இருக்கும். பட் இருந்தாலும் அதுல 1 ஆர் 2 எரர்ஸ் இருக்கும். ஸோ அததான் வந்து பப்ளிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்றப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி பப்ளிங் எரர்ஸ் எல்லாமே வராம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஹலோ. புரியுதுக்கா. ஓகே ஓகே. அண்ட் தென் பெட்டர் ரீடபிலிட்டி. இதுல பெட்டர் ரீடபிலிட்டினா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நான் கோட் பண்ணி வச்சிருக்கேன்னு வைங்க. வேற யார் இந்த கோட் ஓபன் பண்ணி பார்த்தாலுமே இந்த ஈவென்ட் லிசனர் எதுக்காக இவன் ஆட் பண்ணியிருக்கான் இந்த பேஜ்ல அப்படின்றத அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பெட்டர் ரீடபிலிட்டி. ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ம் புரியுதா உங்களுக்கு? புரியுது ஈவென்ட் புரியுது புரியுது. லிசனர்னா என்னன்னு சொல்லிட்டு எப்படி இப்ப நான் ஈவென்ட் லிசனர் ஆட் பண்றேனோ அதே மாதிரி என்னால என்ன பண்ண முடியும்னா ஈவென்ட் லிசனரை என்னால் ரிமூவும் பண்ண முடியும். ஸோ ரிமூவ் பண்றதுக்கு என்ன மெத்தட்னா ரிமூவ் ஈவென்ட் லிசனர் ஆஃப் அப்படின்றத நான் போடணும். இதை போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஈவென்ட் லிசனரை நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆ ஓகே. சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எலமெண்ட் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர் ஆஃப் அப்படின்றத கொடுக்கணும். இந்த எலமெண்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஒன்னு வந்து நான் டாம் எலமெண்ட்டும் கொடுக்கலாம். நம்ம டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில ஐடி நேம் கொடுத்து டாட் ஆட் ஈவென்ட் லிசனர் ஆஃப் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா h1 டாட் ஆட் ஈவென்ட் லிசனர் ஆஃப். இப்போ நான் ஏதோ ஒரு டேகுக்கு ஆட் பண்ண போறேன்னு வைங்க. தென் h1 ஆர் p டேக்னா டைரக்டா அப்படி கொடுக்கலாம். இல்ல எனக்கு ஒரு ஐடிக்கு பண்ணணும்னா தென் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி நேத்து பார்த்த மாதிரி இப்போ இந்த டெமோன்ற ஐடிக்கு வேணா டெமோ அப்படின்றது கொடுத்துட்டு டாட் ஆட் ஈவென்ட் லிசனர் ஆஃப் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ ஈவெண்ட்ல இ கேப்ஸ் எல் கேப்ஸ் இதெல்லாம் கரெக்டா கொடுக்கணும். ஓகேவா? அண்ட் தென் என்ன கொடுத்து ஈவெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் கேப்சர். ஸோ ஈவெண்ட் அப்படின்றது என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ஆன் கிளிக்கு மவுஸ் ஓவர் மவுஸ் அவுட் இந்த மாதிரி நிறைய பார்த்தோம்ல. ஸோ இதெல்லாம் தான் ஈவெண்ட். அப்போ இந்த எலமெண்ட்ல எனக்கு என்ன ஈவெண்ட் பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றத நான் கொடுக்கணும். இப்போ நான் ஆன் கிளிக் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆன் கிளிக் ஈவெண்ட் இதுக்கு செட் ஆயிடும். கமா ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷனுக்கும் ஈவெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எனக்கு ஈவெண்ட் அப்படின்னா நான் கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ அது எப்படி நடக்கணும் அப்படின்றத நான் ஃபங்க்ஷன்ல சொல்லியிருப்பேன். கரெக்டா? கிளிக் ஆகுறப்போ என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்றது சொல்றதுதான் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரந்திசிஸ் போடுவோம்ல, அதெல்லாம் போடணுமான்னு கேட்டா இந்த இடத்துல போட வேணாம். ஓகேவா? வெறும் ஃபங்க்ஷன் நேம் மட்டும் என்ன அப்படின்றத இங்க சொன்னா போதும். அண்ட் தென் யூஸ் கேப்சர். யூஸ் கேப்சர் வந்து இது வந்து ஒரு ஆப்ஷனல் மெத்தட் தான். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப யூஸ் ஆகாது. இது வந்துட்டு நம்ம பூலியன் டைப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணும். இப்போ நம்ம சில இடத்துல கோட் பண்றப்போ வந்து என்ன ஆகும்னா நமக்கே ஒரு ஸ்டேஜ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கு வந்து என்ன வரும்? ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி வரும். அப்படி வர்ற அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு இந்த யூஸ் கேப்சர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது இப்போதைக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா நமக்கு ஈவெண்ட் அண்ட் தென் ஃபங்க்ஷன் நேம் வந்து இருக்கணும். ஓகேவா? சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டேங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஸோ அவுட்புட்ல வந்துட்டு எனக்கு 2 டேக் மாதிரி ஒரு 2 இது மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணா இது ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? 2 p டேக்ல எக்ஸாம்பிள்ல ஆட் ஈவென்ட் லிசனர் ஆஃப் மெத்தடு கிளிக் மீ அந்த மாதிரி 2 p டேக் கொடுத்துருக்கேன். அது அப்படியே எனக்கு இங்க ஷோ ஆகுது. தென் p ஐடியில பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ எம்டியா வச்சிருக்கேன். தென் ஸ்கிரிப்டுக்குள்ள வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சின்டாக்ஸ் என்ன பார்த்தோம்?
ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கணும்னு பார்த்தோம் கரெக்டா. ஸோ எலமெண்ட்டை நம்ம எப்படியும் வாங்கிக்கலாம், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு போட்டு வாங்கிக்கலாம்னு சொன்னேன்னா, ஸோ அதே மாதிரி வாங்கியிருக்காங்க. இந்த பட்டன்ல உள்ள ஐடியை இங்க கெட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ பட்டன் ஐடியை கெட் பண்ணிட்டு டாட், இப்போ இந்த பட்டனுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஈவெண்ட் லிசனர் செட் பண்ண போறேன். அப்ப டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆஃப் அப்படின்றத கொடுத்து உள்ள எனக்கு என்ன பெர்ஃபார்ம் ஆகணும், இப்போ எனக்கு கிளிக் ஈவெண்ட் பெர்ஃபார்ம் ஆகணும். அப்ப கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். கமா ஃபன் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ ஃபன் அப்படின்றது எனக்கு என்னது, இங்க ஃபங்க்ஷனோட நேம். ஓகேவா. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ள நான் என்ன சொல்றேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இந்த இடத்துல பேரா அப்படின்ற ஐடியை நான் கெட் பண்ணியிருக்கேன். கெட் பண்ணி டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல், இது அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்னர் ஹெச்டிஎம்எல் கொடுத்தா என்ன ஆகும், இந்த இடத்துல போயிட்டு இந்த ஐடியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் நான் என்ன கொடுத்துருக்கேன், ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பிளஸ் கொடுத்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல. HTML இருந்தா நம்ம டைரக்டா பிஆர் போட்டுருவோம் கரெக்டா. ஸோ இதுல என்ன பண்ணும், டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். ஓகேவா. ஸோ பிளஸ் கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா வெல்கம் டு த இன்ஃபோஸ்மைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப என்னோட அவுட்புட் என்ன இருக்கும், இங்க இந்த பட்டனை நான் கிளிக் பண்றப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த ஹலோ வேர்ல்ட் அண்ட் வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா. ஓகேக்கா. add an event handler to the element அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எதுக்கு ஆட் பண்ணிருந்தோம், பட்டனுக்கு ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதுல என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் யூசஸ் ஈவெண்ட் லிசனர் மெத்தட் டு அட்டாச் த கிளிக் ஈவெண்ட் டு த பட்டன். ஸோ இதை கிளிக் பண்ணா ஒரு அலர்ட் மெசேஜ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ பார்க்கலாம். இப்போ h2 கொடுத்தாச்சு. ஓகே, ஹெட்டிங் வந்துருச்சு. ஒரு p டேக்ல ஒரு இது பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்துருச்சு. இப்போ ஒரு பட்டன் செட் பண்ணியிருக்காங்க. பட்டன் ஐடி ஈக்குவல் டு மை பட்டன் அப்படின்னு வச்சுட்டு ட்ரை இட் அப்படின்னு கொடுத்துட்டு பட்டனை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கிரிப்டுக்குள்ள பாருங்க. இப்போ இந்த ஐடியை தான் நான் கெட் பண்ணுவேன் கரெக்டா. டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மை பட்டன் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆஃப் அப்படின்றத கொடுத்துட்டு எனக்கு என்ன பெர்ஃபார்ம் ஆகணும், கிளிக் ஈவெண்ட் நடக்கணும். அப்போ நான் கிளிக் அப்படின்றத கொடுத்துட்டேன். அண்ட் தென் இங்க ஃபங்க்ஷன் ஆஃப்னு கொடுத்துருக்கேன். ஸோ போன ப்ரோக்ராம்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, போன வாட்டி என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன் நேமை மட்டும் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனை தனியா கீழே எடுத்து பண்ணோம் கரெக்டா. இதுல என்ன பண்ணிட்டேன், ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்றத கொடுத்து ஃபங்க்ஷனை இங்கேயே எழுதிட்டேன். தெரியுதா. ஆக்சுவலா இங்க நான் ஓபன் பண்ணிருக்கேன்னா ஒரு பேரந்திசிஸ், இது எனக்கு எங்க க்ளோஸ் ஆகுது, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல நான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். தெரியுதா. ஓகேவா. ஸோ அப்போ நான் ஃபங்க்ஷனை என்ன பண்ணிட்டேன், இதுக்கு உள்ளேயே எழுதிட்டேன். இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அலர்ட்ல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், இந்த பட்டனை கிளிக் பண்ணா ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். ஓகேவா. போன இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா. போன வாட்டி ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனை தனியா எடுத்தோம் கரெக்டா. தனியா எடுத்து உள்ள என்ன ஒர்க் நடக்கணும் அப்படின்றத நான் சொன்னேன். பட் இதுல என்ன பண்ணிட்டேன், இங்கேயே நான் ஃபங்க்ஷனை எழுதிட்டு இங்க ஓபன் பண்ண இந்த பேரந்திசிஸ இங்கக்கு தான் நான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா. புரியுதா, இல்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா, குழப்புதா? என்னக்கா புரியுதா, இல்ல எதுவும் கன்ஃபியூஸ் ஆகுதா, இல்ல சொல்லணுமா? புரியுதுக்கா, புரியுது, என்னன்னு புரியுது. ஓகே, another example using function அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் ட்ரை இட் கொடுத்தா அதே ஹலோ வேர்ல்டு தான் வரப்போகுது. பட் இதுல எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் h2 p டேக் வச்சாச்சு, ஒரு பட்டன் ஐடி வச்சுட்டாங்க. இப்போ ஸ்கிரிப்டுக்குள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இந்த பட்டனோட ஐடியை நான் கெட் பண்ணியிருக்கேன். அண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர்ல கிளிக் பண்ணு. அப்போ ஈவெண்ட் என்னது, எனக்கு கிளிக், அதை டபுள் கோட்ல கொடுத்துட்டேன். அண்ட் ஃபங்க்ஷன் நேமை மை ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா. கொடுத்துட்டு இதை இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபங்க்ஷனை தனியா வெளியே எழுதியிருக்கேன். ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்றத கொடுத்துட்டு அலர்ட்ல ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த பட்டன் எப்பெல்லாம் கிளிக் ஆகுதோ ஹலோ வேர்ல்டு அப்படின்றது எனக்கு வரும். ஓகேவா. ஓகேக்கா. ஓகே, add many event handlers to the same element. இப்போ நம்ம பார்த்தோம்ல. ஸோ ஒரு தடவை கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் இங்க இது ஸ்லைட் பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணா 2 கிளிக் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் நான் என்ன போட போறேன், இப்போ ஒரே எலமெண்ட்டுக்கு நான் ஆட் பண்ண போறேன். ஓகேவா. இப்போ இதுல பாருங்க, ஜாவாஸ்கிரிப்ட் ஆட் ஈவெண்ட் லிசனர்ல இப்போ ட்ரை இட்னு ஒரு பட்டன் வச்சிருக்கேன். இப்போ இந்த பட்டனை ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்றப்போ ஹலோ வேர்ல்டு வரப்போகுது. அடுத்த வாட்டி நான் கிளிக் பண்றப்போ திஸ் ஃபங்க்ஷன் வாஸ் ஆல்சோ எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், 2 கிளிக் ஃபங்க்ஷனை ஒரே பட்டனுக்கு நான் அசைன் பண்ண போறேன். ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்றப்போ ஒவ்வொரு மெசேஜ் வரப்போகுது. ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் h2 டேக் p டேக் வச்சுட்டேன்.
பட்டன்ல மை பட்டன் ஐடி எடுத்துட்டேன். இப்போ ஸ்கிரிப்டுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன், வேற x ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட், இப்போ இதுல பாருங்க அதே விஷயம் தான். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியை ஒரு வேரியபிளா நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஆக்சுவலா இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியை ஒவ்வொரு வாட்டியும் இந்த எக்ஸுக்கு பதிலாகவும் நம்ம எழுதலாம். பட் நான் இங்க என்ன பண்ணிட்டேன், ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக இதை வந்து வேர் எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள நான் வாங்கிட்டேன். இது வந்து குட்டி கோடு தானே, ஸோ நம்ம வேறும் யூஸ் பண்ணிக்கலாம், லெட் போடணும்னா லெட்டும் போடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்ல வந்து நான் வாங்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் டாட், அப்போ எக்ஸ்ல யார் இருக்கா, எனக்கு இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியில் மை பட்டன் கெட் ஆகி வாங்கி வச்சிருக்கேன், கரெக்டாக கெட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த எக்ஸ் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆஃப், என்னோட ஈவெண்ட் என்ன, கிளிக் ஈவெண்ட், கமா மை ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இங்கே எழுதியிருக்கேன். இதே மாதிரி எக்ஸ் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் கிளிக் ஈவெண்ட் கமா சேம் அதர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே சேம் தான், பட் என்னோட ஃபங்க்ஷன் நேம் மட்டும்தான் எனக்கு டிஃபர் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் என்ன, மை ஃபங்க்ஷன் ஆஃப், கரெக்டா? இதுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், அலர்ட்ல ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஃபங்க்ஷன் அனதர் ஃபங்க்ஷன் நீங்க ஒன்று டிக்ளேர் பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். உள்ள அலர்ட்ல த ஃபங்க்ஷன் வாஸ் ஆல்சோ எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகுது, எனக்கு இந்த ரெண்டு ஈவெண்ட்ஸுமே என்ன ஆகுது, ஒரே பட்டனுக்கு போயிட்டு எனக்கு அசைன் ஆகுது. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணா ஹலோ வேர்ல்டு வரும், அடுத்த வாட்டி கிளிக் பண்ணா திஸ் ஃபங்க்ஷன் வாஸ் ஆல்சோ எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இதே மாதிரி கிளிக் மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம இந்த இடத்துல கிளிக்கு பதிலா மவுஸ் ஓவரும் கொடுக்கலாம். அப்ப பட்டன் ஹவர் ஆகுறப்போ ஒரு மெசேஜ் வரும் அலர்ட்ல, அது கிளிக் ஆகுறப்போ வேற மெசேஜ் வரும். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? You can add events of different types to the same element. Okay, இப்போ இதுல அவுட்புட் பாருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மவுஸ் வந்து என்ன ஆகல, எனக்கு கிளிக் ஆகல, ஜஸ்ட் ஹவர் தான் ஆயிருக்கு அந்த பட்டன் மேல. அப்ப என்ன ஆகுது, எனக்கு மவுஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து நான் அந்த பட்டனை கிளிக் பண்றேன், கிளிக் பண்றப்போ எனக்கு கிளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட் அடுத்து நான் என்ன பண்றேன், மவுஸை வெளியே எடுத்தேன், வெளியே எடுக்கிறப்போ மவுஸ் அவுட்னு வருது. திருப்பி நான் மேலே கொண்டு போறப்போ மவுஸ் ஓவர்னு வருது. திருப்பி கிளிக் பண்ணா கிளிக்டுன்னு வருது. மவுஸை வெளியே எடுத்துட்டேன்னா மவுஸ் அவுட்னு வருது. ஓகேவா? ஹவர் பண்றப்போ ஒரு ஃபங்க்ஷன், அதை கிளிக் பண்றப்போ ஒரு ஃபங்க்ஷன், ஆனா அந்த மவுஸை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகுது. ஓகேவா? இது எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு #2 டேக் வச்சிருக்கேன், ஒரு பட்டன் வச்சுட்டேன் ஐடி செட் பண்ணி. அண்ட் தென் இது என்ன ஆகுது, எனக்கு கீழே பிரிண்ட் ஆகுது. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணும், மேல வந்து ஒரு இடம் வாங்கி வைக்கணுமா? ஸோ இப்போ PIDல டெமோ அப்படின்ற ஐடியில் நான் ஸ்பேஸ் வாங்கி வச்சுட்டேன். இப்போ ஸ்கிரிப்டுக்குள்ள போன வாட்டி பண்ண மாதிரி தான் எக்ஸ்ல என்ன பண்றேன், இந்த ஐடியை ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சுக்கிறேன். ஓகேவா? வாங்கி வச்சுட்டு எக்ஸ் டாட் ஆட் ஈவெண்ட் லிசன்ல ஃபர்ஸ்ட் மவுஸ் ஓவர் அப்படின்ற ஈவெண்ட்டை நான் சொல்றேன். சொல்லி மை ஃபங்க்ஷன் அப்படின்ற ஃபங்க்ஷன் நேமை கொடுத்துருக்கேன். அண்ட் ரெண்டாவது வாட்டி என்ன பண்ணிருக்கேன், கிளிக் அப்படின்ற ஈவெண்ட்டை சொல்லி மை செகண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் மூணாவது ஈவெண்ட் என்னது, எனக்கு மவுஸ் அவுட் அப்படின்றத சொல்லி மை தேர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணும், ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ என்ன வேலை நடக்கணும் அப்படின்றத நான் ஃபங்க்ஷனுக்குள்ள சொல்லணும். கரெக்டா? அப்ப ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் ஆஃப், அப்போ முதல்ல இருக்கிற ஃபங்க்ஷனை எடுத்துட்டேன். இப்போ இது வந்து என்ன ஆகுது, மவுஸ் ஓவர் ஈவெண்ட் வச்சிருக்கேன். கரெக்டா? அப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோ ஐடியை வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல தான் எனக்கு என்ன ஆகணும், ஃபுல்லா எழுதணும், கரெக்டா பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ அந்த டெமோன்ற ஐடியை வாங்கி டாட் இன்னர் HTML என்ன சொல்லியிருக்கேன், ஈக்குவல் டு மவுஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த மவுஸ் ஓவர் அப்படின்ற மெசேஜ் வந்து இந்த இடத்துல ஹவர் ஆகுறப்ப எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதே மாதிரி செகண்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் வந்துட்டு கிளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? தேர்ட் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணிருக்கேன், மவுஸ் அவுட் தானே, அப்போ மவுஸ் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு ஹவர் ஆகுறப்போ மவுஸ் ஓவர் அப்படின்றது வரும், கிளிக் ஆகுறப்போ மவுஸ் கிளிக்ட் அப்படின்ட்டு வரும். இதுவே வெளியே எடுத்துட்டேன்னா மவுஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஓகேக்கா. புரியுதா இல்ல குழப்பதா? புரியுது. ஓகே, அண்ட் தென் ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் மெத்தட். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், எப்படி வந்து அதை ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு ஈவெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிமூவ் பண்ணோம்னா இப்போ ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆஃப் அப்படின்றத சொன்னோம். கரெக்டாக? இதுவே ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் ஆஃப் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க.
இதுல என்ன ஆகுது இப்போ இந்த மவுஸ் வந்து இங்க ஃபுல்லா ஹவர் ஆகுது. ஓகேவா? ஹவர் ஆகுறப்போ என்ன ஆகுது, எனக்கு இங்க ரேண்டமா நம்பர் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கு எனக்கு. ஒன்ஸ் நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த நம்பர் லாஸ்டா என்ன ஜெனரேட் ஆச்சோ அது அப்படியே ஸ்டாப் ஆயிருது. திருப்பி நான் ஹவர் பண்ணனா எனக்கு எந்த ஒர்க்கும் நடக்க மாட்டேங்குது. ஐ மீன் நம்பர் ஜெனரேட் ஆகுறது நின்றுது. ஓகேவா? ஹவர் பண்றேன், அப்போ எனக்கு என்ன ஆகுது, ரேண்டமா நம்பர் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கு. ரிமூவ்ன்றத கிளிக் பண்ண உடனே நம்பர் ஸ்டாப் ஆயிருது. திருப்பி நான் ஹவர் பண்றப்போ என்ன ஆகல, எனக்கு நம்பர் ஜெனரேட் ஆகல. ஓகேவா? புரிஞ்சுதா? அவுட்புட் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே. இப்போ இது எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஸ்டைல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாடிக்குள்ள பார்ப்போம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் ஒரு ஹெட்டிங் வச்சிருக்கேன் அண்ட் ஒரு டிவ்வுக்குள்ள ஒரு பி டேக் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ வச்சுட்டு உள்ள என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பட்டன் வச்சிருக்கேன். ஸோ பட்டன் ஆன் கிளிக். ஓகேவா? ஸோ ஆன் கிளிக்கே டைரக்டா இதில் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பட்டன் ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் ஹேண்ட்லர் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். ஓகேவா? இவ்வளோ நேரம் என்ன பார்த்தா, ஆட் ஈவெண்ட் லிசனர் கொடுத்து அதில் ஃபங்க்ஷன் கால் பண்ணாமா, இதில் டைரக்டா என்ன பண்ணிட்டாங்க, ஆன் கிளிக் அப்படின்றத வச்சுட்டு ரிமூவ் ஹேண்டில் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டாங்க. ஸோ ஐடி என்ன பண்ணிருக்கேன், மை பட்டன் அப்படின்றத வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ரிமூவ் அப்படின்ற ஒரு பட்டன் செட் பண்ணிட்டேன் அண்ட் பி டேக்ல நம்பர் ஜென்ரேட் ஆக ஸ்பேஸ் வேணும் இல்லையா, ஸோ அதை ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டுக்குள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியில இந்த டிவ் இருக்கா, இந்த டிவ் அப்படின்ற ஐடியை நான் கெட் பண்ணியிருக்கேன். கெட் பண்ணி இதுக்கு என்ன பண்றேன், ஈவெண்ட் லிசனர் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆஃப் இதுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன், மவுஸ் மூவ் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ மூவ் ஆயிட்டே இருந்ததா மவுஸ் மேலே ஃபுல்லா எனக்கு. ஸோ மவுஸ் மூவ் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு மை ஃபங்க்ஷன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, மை ஃபங்க்ஷன் அப்படின்றத நான் கூப்பிட்டுருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணும், என்னோட ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் ஆஃப். இப்போ நான் ஃபங்க்ஷனுக்குள்ள வரேன். உள்ள இன்னைக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியில டெமோ கெட் பண்ணி இன்னர் ஹெச்டிஎம்எல்ல மேத் டாட் ரேண்டம் ஆஃப் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இந்த மேத் டாட் ரேண்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த பில்டின் ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னா 0 to 1க்குள்ள இருக்கிற நம்பரை ரேண்டமா ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். இதுல ஜென்ரேட் ஆகுற நம்பர்ஸ் எல்லாமே பாருங்களேன் 0 to அந்த 1க்குள்ள மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி எனக்கு போகுது எல்லாமே 0 பாயிண்ட்ல தானே எனக்கு ஜென்ரேட் ஆகுது. கரெக்டா? ஸோ இந்த மேத் டாட் ரேண்டமோட ஒர்க் வந்து அதான், ரேண்டமா எனக்கு நம்பரை ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ இது ஒரு ஃபங்க்ஷனா, இதுக்கு நான் தனியா உட்காந்து கோட் எழுதணுமானா கிடையாது. பில்டின் ஃபங்க்ஷன். நம்ம இப்படி இந்த மேத் டாட் ரேண்டம் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ எல்லா இடத்துலயும் இது ஆட்டோமேட்டிக்கா ரேண்டமா நம்பரை ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? தென் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் ஃபங்க்ஷன் ரிமூவ் ஹேண்ட்லர் ஆஃப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன். கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியில மை டிவ் அப்படின்றத வாங்கியிருக்கேன். டாட் ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் ஆஃப். இப்போ நான் என்ன பண்றேன், ஈவெண்ட் லிசனரை ரிமூவ் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஸோ ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன் அண்ட் தென் மவுஸ் மூவ் கமா மை ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஸோ இப்போ என்ன பண்ணும், எனக்கு இதுல வந்து நம்பர் ஜென்ரேட் ஆகுது, அந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்ன ஆகும், ரிமூவ் ஆகும். ஓகேவா? ஓகேக்கா. நான் பட்டன்ல இருக்கக்கூடிய இதை கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ கால் பண்ணி சேம் அதே டிவ் தான், அதே இடத்துல என்ன பண்ண, ஆட் பண்ணியா ஈவெண்ட், அதை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ மவுஸ் மூவ் ஆனாலும் என்ன ஆகக்கூடாது, எனக்கு இந்த ஈவெண்ட் பெர்ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. ஸோ இதுவரை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லக்கா, புரியுது எனக்கு. புரிஞ்சுதா? ஓகே, அப்போ விஷுவல் ஓபன் பண்ணட்டுமா? ஓகே ஓகே.
என்ன பண்ணிருக்கோம், ஒரு h2 டேக் வச்சிருக்கேன், ஒரு p டேக் வச்சிருக்கேன், அதுக்கப்புறமா ஒரு பட்டன் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ பட்டன் வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், ஸ்கிரிப்ட் எழுத போறேன். ஸ்கிரிப்டுக்குள்ள என்ன பண்ணணும், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்றத கொடுத்துட்டு என்ன ஐடி நான் வாங்க போறேன், ஸோ அந்த ஐடியோட நேம் வந்து கொடுக்கணும். பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? பட்டன் டாட் ஆட் ஃபாண்ட். ஒரே நிமிஷம், 1 minute இருங்க. ஓகே ஓகே. கத்துனாங்க. ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகுதா? ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகுதா? தெரியுது. ஓகே ஓகே. ஸோ ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆஃப் இதுலயே வந்துருச்சு. ஸோ அதை அப்படியே கிளிக் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவெண்ட் லிசனர்ல நான் என்ன சொல்ல போறேன், எனக்கு கிளிக் அப்படின்ற ஈவெண்ட் வந்து எனக்கு பெர்ஃபார்ம் ஆகணும். அண்ட் தென் இங்க நான் என்ன பண்றேன், என்னோட ஃபங்க்ஷன் கால் பண்ணுமா, ஸோ ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். கமா கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கமா கொடுக்கணும். மை ஃபங்க்ஷன் அப்படின்றது சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு எழுதணுமா, ஸோ ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்றதுக்குள்ள உள்ள வந்து நான் என்ன எழுத போறேன் ஃபர்ஸ்ட், ஸோ அலர்ட்குள்ள எனக்கு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதை ஓபன் பண்றேன். கிளிக் பண்ணா என்ன ஆகுது, எனக்கு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வருதா? எனக்கா அவுட்புட் பாத்தீங்களா? சோ கிளிக் பண்ணா என்ன ஆகுது, எனக்கு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? ஓகே. சோ இப்போ இதே ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணலாம், எனக்கு இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணல அப்படின்னா இப்போ வருதா? சோ இப்போ இதுல என்ன பண்ணிருக்கேன், ஃபங்க்ஷன் அப்படின்றத நான் தனியா கொடுக்கல, இதுக்குள்ள என்ன பண்ணிட்டேன், மொத்தமா எழுதிட்டேன். ஓகேவா? இத போன கோடுக்கும் இப்போ உள்ள கோடுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? போன வாட்டி நம்ம என்ன பண்ணோம், தனியா ஃபங்க்ஷன் கொடுத்தா தனியா எழுதுனேன். கரெக்டா? சோ ஃபங்க்ஷனை வெளியே டிக்ளேர் பண்ணேன். இதுல என்ன பண்ணிட்டேன், உள்ளே ஃபங்க்ஷன் வச்சுட்டு உள்ளே என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லா எழுதிட்டு இந்த இடத்துல தான் என்னோட அந்த ஆட் லிசனரே நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சோ இங்க ஓபன் பண்றத நான் இங்க தான் என்ன பண்ணிருக்கேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்படியே எழுதிக்கலாம். ஓகே. ஓகேவா? இதுக்கப்புறம் ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சு பார்ப்போமா? அந்த மவுஸ் ஓவர் மவுஸ் கிளிக் அப்ப அதே டைரக்டா பார்ப்போமா, மவுஸ் ஓவரே? ஓகே.
ஸோ மேல வந்து என்ன பண்ணிட்டேன், பட்டன் வச்சுட்டேன். இதுக்கப்புறமா நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஏரியா வேணும். கரெக்ட்டா? ஸோ இப்ப பேராகிராஃப் ஐடில என்ன பண்ணிக்கலாம், டெமோன்னே வைக்கிறேன்னா ஐடி. ஓகேவா? டெமோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறேன், இப்போ ஏன் மாறல? ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன், வேர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுக்க போறேன். ஓகேவா? ஸோ எடுத்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஐடியில எனக்கு என்ன ஐடி வாங்கணும் இங்க, டெமோ இல்ல பட்டன்றத வாங்கணும். கரெக்டா? ஸோ பட்டன்ல தான் நான் என்ன பண்ண போறேன், பட்டனை தான் ஃபர்ஸ்ட் கெட் பண்ண போறேன். இப்போ இந்த பட்டன் கிளிக் ஆகுறப்ப எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ இப்போ பட்டன் அப்படின்ற ஐடியை நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு இப்போ என்ன பண்றேன், எக்ஸ் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆஃப். எனக்கு என்ன ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து நான் மவுஸை ஹோவர் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணும், மவுஸ் இந்த வருதா, இப்ப நீங்க மவுஸ்ன்னு போடுறப்பவே எனக்கு என்ன வருது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றது மொத்தமா வருதா. இதை வச்சு கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லா ஈவெண்ட்ஸும் நம்மளால ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. கரெக்டா? ஸோ இதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதே அப்படி காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இங்க வந்து எனக்கு என்ன வரணும், கிளிக் ஃபங்க்ஷன் போடுறேன். இந்த இடத்துல எனக்கு மவுஸ் அவுட் அப்படின்றத போடுறேன். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும், என் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்கணும் அப்படின்றத நான் சொல்லணும். ஸோ ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ போட்டுட்டு உள்ள என்ன எழுத போறேன் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில எனக்கு என்ன ஐடி வாங்கணும், டெமோ அப்படின்ற ஐடியை வாங்குறேன். ஸோ டெமோ டாட் இன்னர் HTML which is equal to அப்படின்னு கொடுத்து உள்ள என்ன பண்ண போறேன், மவுஸ் ஓவர் அப்படின்றத எழுத போறேன். ஓகேவா? இப்போ இதே மாதிரி தான் என்ன ஆகும், நெக்ஸ்ட் இதுக்கும் வரும். ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். உள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில அதே டெமோ அப்படின்ற ஐடி டாட் இன்னர் HTML which is equal to clicked. இப்போ நீங்க படிக்கிற இந்த ஈவெண்ட் லிசனர் இதெல்லாம் வந்து நமக்கு ரியாக்ட்லயும் வரும். ஓகேவா? ஸோ ரியாக்ட்லயும் நம்ம இதை பத்தி எல்லாமே படிப்போம். ரியாக்டும் ஜாவாஸ்கிரிப்ட் தானே? புரியல. ரியாக்டும் ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி தானே? ஜேஎஸ் தானே அதுவும்? ஆமா. ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு லைப்ரரி தான் வந்துட்டு ரியாக்ட். ஓகேவா? So document dot get element demo அப்படின்ற id dot inner HTML equal to mouse out அப்படின்றத போட்டுருக்கேன். ஓபன் பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஹவர் பண்றப்போ மவுஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு வருதா. இப்போ நான் மவுஸை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா கிளிக்டுன்னு வருது. மவுஸை வெளியே எடுத்துட்டேன். மவுஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சா. ஓகேவா? ஓகே. மவுஸ் மேல போறேன், ஹவர் ஆகுது, வெளியே எடுக்கிறேன், அவுட்னு வருது, கிளிக் பண்றேன், கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? இதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம், அந்த ரேண்டம் அது போடுவோமா. அதுக்கு ஒரு p டேக் வேணும்ல. ஸ்கிரிப்ட் ஃபுல்லா எடுக்கிறேன்.
இந்த பட்டனையும் வந்து இந்த டிவ்க்குள்ளேயே வச்சுக்கலாம். ஓகேவா? அவங்க அப்படிதானே வச்சிருந்தாங்க. ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஸ்கிரிப்ட் எழுதணுமா? ஓகே. இப்போ ஸ்கிரிப்டுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியில ஃபர்ஸ்ட் மை டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன்னா ஸோ அந்த ஐடியை ஃபர்ஸ்ட் கெட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அதுல டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆஃப் இந்த ஈவெண்ட் லிசனர்ல நான் என்ன பண்ண போறேன் மவுஸ் மூவ் அப்படின்றத கொடுக்க போறேன். ஏன்னா நான் என்ன பார்த்தேன் மவுஸ் வந்து மூவ் ஆகுறப்பதான் அதுல என்ன ஆச்சு எனக்கு ரேண்டமா நம்பர் ஜென்ரேட் ஆயிட்டே இருந்தது. கரெக்டா? ஸோ மை இங்கே ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுவோம்ல. ஸோ மை ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்றத எடுத்துட்டு இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில இப்போ என்ன பண்ண போறேன் நான் டெமோ அப்படின்ற ஐடியா கொடுக்க போறேன். ஸோ ஏன் இங்க டெமோ கொடுக்குறேன் எனக்கு ஏன்னா அங்கதான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். கரெக்டா? ஸோ உங்களுக்கு புரியுதா இங்க எதுக்கு டிவ்ன்ற ஐடி வாங்கினேன் இங்க எதுக்கு டெமோ ஐடி வாங்கினேன்ற டிஃபரன்ஸ் தெரியுதா? இங்க வந்து எனக்கு என்ன பண்ணும் இந்த ஐடியில உள்ள எலிமெண்ட் ஆக்சுவலா இங்க இருக்கு கரெக்டா இந்த பி டேக் இல்லையா? சோ இந்த பி டேக்ல ஹவர் ஆகுறப்பதான் எனக்கு என்ன நடக்கணும்னு சொன்னா ரேண்டமா நம்பர் ஜென்ரேட் ஆகணும்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல ஹவர் ஆகுறப்பதான் ஜென்ரேட் ஆக போகுது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் இந்த ஐடியை கெட் பண்ணி என்ன பண்றேன் இந்த ஃபங்க்ஷன் நேம கொடுக்குறேன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன் இப்போ எனக்கு அந்த விஷயம் ஹவர் ஆயிட்டு இருக்கிறப்போ எனக்கு என்ன நடக்கணும் அப்ப இங்க நம்பர் ஜென்ரேட் ஆகணும். கரெக்டா? நம்பர் எனக்கு எங்க பிரிண்ட் ஆக போகுது இந்த டெமோன்ற ஐடி பக்கத்துல இந்த இடத்துலதான் எனக்கு பிரிண்ட் ஆகுறதுக்கு நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ அங்க பிரிண்ட் ஆகணும். அதனாலதான் இந்த ஐடி என்ன பண்றேன் இதுக்குள்ள வாங்குறேன். புரியுதா? புரியுது. ஓகே. சோ இப்ப இங்க என்ன பண்றேன் டாட் இன்னர் HTML குள்ள math.random அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ math.random of அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா நான் ஹவர் பண்றப்போ எனக்கு ரேண்டமா ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணும் எனக்கு ரிமூவ் பண்ணும் இல்லையா? ஸோ ஃபங்க்ஷன் இன்னொரு விஷயம் நம்ம இங்க பண்ணல. ஸோ இந்த பட்டன் வந்து கிளிக் ஆகுறப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்துட்டு ஆன் கிளிக் ஈவென்ட் நம்ம செட் பண்ணணும்ல. ஸோ ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள எனக்கு என்ன ஈவென்ட் வேணும். ஸோ ரிமூவ் ஹேண்ட்லர் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப அப்பதான் நான் என்ன பண்ண முடியும் இந்த இடத்துலயே நான் ரிமூவ் ஹேண்ட்லர் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி சொல்ல முடியும். அங்க ஃபங்க்ஷனே நம்ம கால் பண்ணாம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா எரர் அடிக்கும். ஓகேவா? இப்போ நான் இங்க என்ன பண்றேன் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில கெட் எலமெண்ட் பை ஐடியில என்ன பண்ணும் எனக்கு மை டிவ் வாங்கணும். கரெக்டா? டாட் ரிமூவ் ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆஃப் இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஈவெண்ட்டை ரிமூவ் பண்ண போறேன். அப்ப ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் ஆஃப். ஓகேவா? ஸோ ரிமூவ் ஈவெண்ட் லிசனர்ல மவுஸ் மூவ் அண்ட் கமா மை ஃபங்க்ஷன். ஓகேவா? கரெக்டா தானே கொடுத்துருக்கேன்? ஓகே. வருதான்னு பார்ப்போமா?
ஒண்ணுமே ஆகல. இப்ப என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். ஸ்ட்ரீம் லேக் ஆகுதா? ஸ்க்ரீன் லேக் ஆகுதா? ம். இங்க பாரு. மவுஸும் மை ஃபங்க்ஷன் கரெக்ட் தானே? செட்டிங் இன்னர் HTML. கரெக்டா தான் இருக்கு. ஜாமான் வாங்க வேண்டியது அப்ப நான் சமைக்கிறதுனாலதான் தேவை எனக்கு. நீங்க வந்த பிறகு பாத்துக்கலாம். இப்போ உடனே வரேன். ஆக்சுவலா இதுல வந்து math.manualல தான் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து அவுட்புட் பாருங்க. இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு இப்ப எரர் இல்ல. கரெக்டா? இப்ப நான் ம். இதுக்குள்ள நான்
ஹவர் பண்ணிட்டே இருக்கேன். அப்ப என்ன ஆகுது, இங்க ரைட் சைடு கன்சோல் பாருங்க, எரர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கா எனக்கு. நான் மவுஸ வெளியே எடுக்கிறேன், எரர் கவுண்ட் நின்றுச்சு கரெக்டா. ஸோ திருப்பி போயிட்டு நான் பண்றேன், எரர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ கிளிக் மீ ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எரர் நின்றுச்சா. நான் ஹவர் பண்றப்பவும் எனக்கு எதுவுமே இன்க்ரீஸ் ஆகல கரெக்டா. இந்த இன்னர் சிஸ்டம் இதுல தான் எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. இது என்னது ஓகேவா, நான் பார்த்துட்டு வரேன். நாளைக்கு உங்களுக்கு இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா. சப்போஸ் இப்படி அப்போ இப்படிதான் ஆகும் இந்த விஎஸ் கோட்ல. அப்போ ஒர்க் ஆகுது. ஏதாவது அப்டேட் ஏதாவது மிஸ் ஆகுமா இருக்கும் எனக்கு. அன்னைக்கு ஒரு காம்படிஷன் பற்றி இப்படிதான் ஆச்சு. காட்டவாடிக்கிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஓகேவா, பார்த்துட்டு நான் நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ஷூர். ஓகே ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேவா. ஓகேக்கா ஷூர். ஓகே. தேங்க் யூ.